சுலபமாக பணத்தை சேமிக்க வேண்டுமா? 6 வழிகள் இதோ. சம்பளம் பெறுகின்ற ஒவ்வொரு மாதத்தின் தொடக்கத்திலும் நாயகன் போல் உணரும் நாம் சில நாட்கள் சென்றவுடன் செலவுக்கு திண்டாடுவதையும் அடுத்த மாத சம்பளத்திற்காக காத்திருப்பதையும் அனுபவித்து இருக்கிறோம். இவ்வாறு அல்லல்பட்டு உணர்வுகளை குறைத்து கொள்ள நீங்கள் பெரிய எதையும் செய்ய வேண்டாம். கீழ்காணும் வழிமுறைகளை சற்று பின்பற்றி பாருங்கள். நிச்சயம் மகிழ்ச்சி அடைவீர்கள். உங்கள் செலவு விபரங்களை அவ்வப்போது சோதியுங்கள். நீங்கள் கஷ்டப்பட்டு உழைத்து சம்பாதிக்கின்ற பணத்தை எவ்வாறு செலவிடுகிறீர்கள் என்பதை வங்கிக் கணக்கில் வரவு செலவு அறிக்கை ஸ்டேட்மெண்ட் தெளிவாக சுட்டிக்காட்டும். இதனை அவ்வப்போது சோதித்து பார்த்தால் சில ஆச்சரியமூட்டும் கருத்துக்களை பெறலாம். உங்களுடைய பண அட்டை, டெபிட், கிரெடிட் கார்டு தேய்த்து கொண்டு விரும்புவதை இன்று வாங்கி கொள்ளலாம். ஆனால் மொத்த செலவை பார்க்கும்போது தான் எவ்வாறு ஒரு பெருந்தொகை செலவழிக்கப்பட்டுள்ளதை உணர்வோம். இந்த செலவுகளில் எவற்றை குறைத்து கொள்ளலாம் என்று ஆலோசனை செய்வதற்கு இது நம்மை தூண்டும். உங்கள் சம்பள செலவு செய்யப்படும் விவரங்களை துல்லியமாக அறிந்து செலவு செய்வீர்கள். தேநீர், காப்பி குடிப்பதை குறைத்து கொள்ளுங்கள். தினம் வேலை செய்கின்ற மதியத்திற்கு முன்னும் பின்னும் தேநீர், காப்பி குடிப்பதை வாடிக்கையாக கொண்டிருக்கலாம். ஒரு நாள் செலவாக இருந்தாலும் பெரிய தொகை இருக்காது. ஆனால் அதுவே தினமும் வாடிக்கை என்றால் ஒரு மாதத்தில் பெரியதொரு தொகை அதற்கு நீங்கள் ஒதுக்க வேண்டியிருக்கும். எனவே மதிய உணவு எடுத்து செல்வதைப் போல் ஒரு பிளாஸ்டிக் தேநீர் அல்லது காப்பி எடுத்து சென்றால் அதுவே தொகையை சேமிக்கலாம். மின்சாரம், தண்ணீர், எரிவாயு ஆகியவற்றை பயன்படுத்தும் போது சிக்கனமாக இருந்து கொள்வது அவற்றுக்குள் நாம் கொடுக்கும் கட்டணங்களில் மாற்றங்கள் ஏற்படுத்தும். குறைந்த செலவில் நல்ல சேவை வழங்குவதை நாடுங்கள். நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் தேவைகளை பூர்த்தி செய்ய பல சேவை வழங்குநர்களின் சேவைகளை பயன்படுத்தி கொண்டிருப்போம். மலிவாக விலையில் தரமான பொருட்களை விற்கின்ற கடைகளை தேடி கண்டுபிடிங்கள். இணையம், செல்பேசி நிறுவனங்களுடன் இந்த விதி பொருந்தும். எனவே நீங்கள் சேவை பெற்று வருகின்றவர்கள் மேலே சிறந்த சேவை குறைந்த செலவில் வாங்குவார்களா என்று பேசி பார்த்துவிட்டு மாற்று வழியை தேடிக்கொள்ளலாம். சோம்பு தெரியாமல் பல வழிமுறைகளை இவற்றை ஆராய்ந்து நல்ல பலன்களை கொடுக்கும். வீட்டு சினிமா. நவீன காலத்தில் பொழுதுபோக்கிற்காக பெரு வணிக வளாகங்களில் திரையரங்கு செல்வது என்பதே ஒரே நாளில் அதிக தொகை செலவு செய்ய வேண்டியிருக்கும் கட்டாயத்தை உருவாக்கியுள்ளது. அதே திரைப்படத்தின் குறைந்த தகடுகளை வாங்கி வீட்டிலே பார்த்து மகிழ்வது உங்கள் பணத்தை பதம் பார்க்காது. விருது பெற்ற திரைப்படங்கள் குந்தத்தகடுகளில் மிகவும் குறைவான விலையில் நீங்களே பெற முடியும். நீங்கள் செய்யும் முயலும் சரி செய்யுங்கள். நம்முடைய பொருட்கள் சிறிது பழுது ஏற்பட்டால் புதியவை வாங்கி என்னும் காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் கிழிந்த துணியை தைத்து வீட்டு வேலையில் செய்ய முடியவற்றை சற்று முயற்சித்தான் பாருங்களேன். மாத முடிவில் பெரும் சேமிப்பு உங்கள் வசமாக இருக்கும். தெரியாதவற்றை செய்து கொள்ளும் வழிமுறைகளை இணையத்தில் கிடைக்கும் தகவல் மூலம் அறிந்து அவற்றை நீங்களே செய்ய தொடங்குங்கள். இயன்றவரை சரி செய்து மீண்டும் பயன்படுத்த முயலுங்கள். சாப்பாட்டை திட்டமிடுங்கள். தற்போது சூழ்நிலையில் மாதம் 2-3 முறை ஓட்டல் ஏறிவிட்டால் போதும். உங்கள் பணப்பை காலியாகும் நிலை உள்ளது. எனவே வீட்டில் சரி, வெளியே சென்றாலும் சரி, உணவு திட்டமிட்டு கொள்ளுங்கள். சமைத்து எடுத்து செல்வது, குடிநீர் கொண்டு செல்வது உங்கள் பணத்தை மிச்சப்படுத்துவதோடு உடல் ஆரோக்கியத்துக்கு துணை புரியும். இவ்வாறு திட்டமிடுதல் உணவுக்கு தேவையான மட்டுமே வாங்கிவிட்டு பிற பொருட்களை வாங்காமல் இருந்து விடுவீர்கள்.